வணக்கம். செல்வாஸ் ரிவ்யூ காணொலிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்குறோன்னா, டாடா ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிள் 29th April 2025 மேட்ச் நம்பர் 47. அதில் வந்து ஜிடிஆரும் ஆர்ஆரும் விளையாடினாங்க. அந்த போட்டி முடிய ஒரு அணியும் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அந்த போட்டியின் எண் 47 பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் வந்து ஒரு எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஜிடிஏ ஸ்டன் பண்ணினாங்க. அந்த போட்டியோட ரிவ்யூவும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதே போல் இன்றைக்கி நடக்க போகிற டெல்லி கேபிட்டல் வர்சஸ் கேகேஆர் போட்டியோட ப்ரிவியூவும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் டேபிளுக்கு போகலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 7 வெற்றிகளோட 14 புள்ளிகள் பெற்று முன்னிலையில் இருக்காங்க. நேற்று தோல்வி அடைந்ததால் குஜராத் டைட்டன்ஸ் 3வது இடத்துக்கு மூவ் ஆகிட்டாங்க. ஸோ அதால் மும்பை இந்தியன்ஸ் 2வது இடத்துல இருக்காங்க. 2வது இடத்தில் மும்பை இந்தியன்ஸ் 10 போட்டிகள் விளையாடி 6 வெற்றி 4 தோல்விகள் 12 புள்ளிகள். குஜராத் டைட்டன்ஸ் 3வது இடத்தில் இருக்காங்க. நேற்று ஒரு தோல்வி. 9 போட்டிகள் விளையாடி 6 வெற்றி 3 தோல்விகள் 12 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. 4வது இடத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் 9 போட்டிகள் விளையாடி 6 வெற்றி 3 தோல்விகள் 12 புள்ளிகள் பெற்று 4வது இடத்துல இருக்காங்க. அவங்க இன்றைக்கி ஒரு போட்டி விளையாட போகிறாங்க. 5வது இடத்துல பஞ்சாப் கிங்ஸ் 9 போட்டிகள் விளையாடி 5 வெற்றி 4 தோல்விகள் 3 தோல்வி ஒரு போட்டி புள்ளிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டது. அதில் 11 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. 6வது இடத்துல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அவங்க 10 புள்ளிகள். 7வது இடத்துல கேகேஆர் 7 புள்ளிகள். 8வது இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ் 6 புள்ளிகள். 9வது இடத்துல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அவங்களும் 6 புள்ளிகள். 10வது இடத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் 4 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு படி மேலே போயிருக்காங்க. அவங்க வந்து 9வது இடத்துலேருந்து 8வது இடத்திற்கு போயிருக்காங்க நேற்று வெற்றியின் மூலம். ஸோ இப்போ வந்து அந்த போட்டியோட ரிவ்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல பேட் பண்ணின குஜராத் டைட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 209 ரன்ஸ் எடுத்தாங்க. 4 நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை மட்டுமே வந்து 209 ரன்கள் எடுத்தாங்க. சாய் சுதர்ஷன் ஒரு 39 ரன், சுப்மன் கில் 84 50 பால்ஸில் எடுத்தார். அதுக்கடுத்து ஜாஷ் பட்லர் அவரோட ஸ்பெஷல் 50 ரன்கள் எடுத்தார். 26 பந்துகளில் நாட் அவுட் அவர் 4 6 3 பவுண்டரி. வாஷிங்டன் சுந்தர் வந்து 8 பந்துகளில் 13 ரன்கள். திவேத்தியா வந்து 9 ரன்கள் 4 பந்துகளில். ஷாருக் கான் ஒரு 5 ரன். எக்ஸ்ட்ராஸ் வந்து ஒரு 9 ரன்கள் 8 வைடு. இதால் வந்து பார்த்திங்கன்னா 209 ரன்கள் அப்படின்னு முடித்தாங்க. ஸோ அதே போல் ராஜஸ்தான் ராயல்ஸ் தரப்பில் பார்த்திங்கன்னா தீக்ஷனா வந்து 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். அதே போல் ஆர்ச்சர் 1 விக்கெட்டு, சந்தீப் சர்மா 1 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ இதெல்லாம் முடிஞ்சு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிட்டு 210 அப்படின்ற இலக்கோடு ராஜஸ்தான் ராயல்ஸ் கிளம்புறாங்களாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதோ புதுசாக ரிஜினோவேட் ஆன டீம் மாதிரி 15.5 ஓவரில் 212 ரன் அடித்து முடிச்சிட்டாங்க. ஜெய்ஸ்வால் ஃபுல் ஃபார்மில் 70 ரன் 40 பந்துகளில் 2 சிக்ஸர் 9 பவுண்டரிகள். அதே போல் சூர்யாஷி வந்து பார்த்திங்கன்னா 38 பந்துகளில் 101 ரன்கள் 11 சிக்ஸர் 7 பவுண்டரி. ஸ்ட்ரைக் ரேட் 265. நிதிஷ் ராணா வந்து 4 ரன்கள். அதுக்கடுத்து பராக் வந்து ஒரு 32 ரன் 15 பந்துகளில். அவர் தான் கேப்டன். 2 பவுண்டரி 2 சிக்ஸ் 213. எக்ஸ்ட்ராஸ் வந்து ஒரு 5. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 212 ரன்கள் 15.5 ஓவரில் அடிச்சு முடிச்சிட்டாங்க. ஸோ ரன் ரேட்டும் செம்மையாக ஜம்ப் ஆயிடுச்சு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பெரிய கம்பேக் கொடுத்துருக்காங்க. அவங்க தான் முதல் சாம்பியன் அப்படின்றது நம்ம திரும்ப ஞாபகம் பண்ணியிருக்கோம். ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் இந்த ஐபிஎல் எடிஷனோட இந்த தொடக்க காலங்களில் முதல் சாம்பியன் அவங்க தான். ஸோ அவங்க வந்து மற்றொரு முறை அவங்க சாம்பியன் டீம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஈவன் தோ அவங்க வந்து டேபிளில் லாஸ்ட்டில் இருந்தாலும் கூட 8வது இடத்துல இருந்தாலும் கூட அவங்க வந்து ஒரு அற்புதமான வெற்றியை பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். அவங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ இன்றைக்கி நடக்க போகிற போட்டி டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் கேகேஆர். அதனோட ப்ரீவியூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாடா ஐபிஎல் 29th April 2025 பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல் வர்சஸ் கேகேஆர் 48th மேட்ச் அதனோட ப்ரிவியூ பார்க்கலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் நிச்சயமாக அவங்க வந்து புள்ளிப்பட்டியலில் 4வது இடத்துல இருக்காங்க. அவங்க வந்து இங்கேருந்து மேலே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்பாங்க.
ஏன்னா அந்த 4வது இடத்த அவங்க தக்க வச்சுக்கணும்னா இந்த போட்டியில் வெற்றி பெற்றே ஆகணும். அதே வேளையில் கேகேஆர் வந்து அவங்களோட 10வது போட்டி விளையாடுறாங்க. ஒருவேளை அவங்க ஜெயிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்க வந்து 9 புள்ளிகள் பெற்று இன்னும் கொஞ்சம் புள்ளிப்பட்டியலில் மேலே போகலாம், இல்லை அதே இடத்துல தான் இருக்க முடியும் போல் இருக்குது. ஏன்னா எல்எஸ்ஜி ஆல்ரெடி 10 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. இவங்க வந்து 9 வாங்கினாலும் 7வது இடத்துல மட்டும்தான் இருக்க முடியும். இருந்தாலும் இங்கேருந்து மொமெண்டம் பிக் பண்ணி அவங்க கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஆனால் நிச்சயமாக டெல்லி கேபிட்டல்ஸுக்கு குருஷியலான போட்டி. அந்த டாப் 4ல் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா இந்த போட்டியில் ஜெயிச்சே ஆகணும். இன்கேஸ் இதில் வந்து தோல்வியுற்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கடினமான இலக்காயிடும். 4 டாப் 4 பிளேசஸில் இருக்கிறது. ஸோ அதால் இந்த போட்டி அந்த ஒரு அற்புதமான போட்டியாக இருக்கும்னு பார்க்கலாம். காணொலியை கண்டதற்கு நன்றி. வணக்கம்.